வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு சரியான முறையில் செட்டிங்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்த செட்டிங்ஸில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சரியான முறையில் இந்த செட்டிங்ஸை பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட சேனலோட வளர்ச்சி அப்படிங்கிறது சிறந்த முறையில் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா செட்டிங்ஸுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செட்டிங்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை பார்க்குறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு. உடனே என்ன செய்கிறீங்க? சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இது எதுக்காக? இதுவும் ஒரு வகையான செட்டிங்ஸ் தான். அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ நம்ம பார்க்கணும் விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத யூடியூப்புக்கு நம்ம தெரிவிக்கிறோம். இது ஒரு வகையான செட்டிங்ஸ். ரெண்டாவது, அந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் எனக்கு வேணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணுறோம். இதுவும் ஒரு வகையான செட்டிங்ஸ் தான். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் என்னோடய ஹோம் பேஜில் நீங்கள் காட்டு விருப்பப்பட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன ஆகும்? நோட்டிஃபிகேஷன் வராது, ஆனால் நம்ம ஹோம் பேஜில் அதை கொண்டு வந்து காட்டும். அதே நேரத்தில் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது. அதுலேயே அந்த சேனலில் அதிகமாக மக்களால் பார்க்கப்படுற வீடியோ மட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா அதையும் செட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வகையான செட்டிங்ஸ் தான். அப்போது இந்த செட்டிங்ஸ் மூலமாக நம்ம எல்லா வீடியோ பார்க்குறக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிக்கலாம். குறிப்பிட்ட வீடியோ மட்டும் பார்க்குறக்கான சூழ்நிலையும் உருவாக்கிக்கலாம். இல்லை நம்ம விரும்பினா பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிக்கிறோம். அப்போது இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் தானே. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் மூலமாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுதில்ல. அதே போல் தான் யூடியூப் சேனலுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்ம சரியான முறையில் உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப சிறந்த முறையில் இருக்கும். அதாவது போகக்கூடிய தூரம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்மளோட பார்வையும் நம்மளோட அந்த வழியும் சரியான முறைக்கு தெரிஞ்சால் என்னாகும்? கண்டிப்பாக அந்த பயணத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். அதே நேரத்தில் அது எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பாதை தெரியல என்னாகும்? நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, கால விரயமாகும். அதே போல் தான் இந்த சேனலுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்ம சரியான முறையில் உருவாக்கிட்டோம் அப்படின்னா தெளிவாக நம்ம அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நம்மளோட சேனல் வெற்றி அடையும். அப்போ அந்த வெற்றி அடைகிறதுக்கு தேவையான அந்த செட்டிங்ஸை நம்ம எப்படி சரியான முறையில் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்படிக்கு முத்து செல்வன். வணக்கம் நண்பர்களே. இப்போ சேனலுக்கான செட்டிங்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட சேனலோட ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் ஐக்கானை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படிங்கிற பேஜுக்கு வாங்க. அதில் கஸ்டமைஸ் சேனல் அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்தீங்கன்னா செட்டிங்ஸுக்குள்ளே நேரடியாக வந்துடும். இதில் பாருங்கள், சேனல் டெய்லருக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு சில சேனலில் நீங்கள் போனீங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே போனதுமே ஒரு வீடியோ வரும். அதாவது ஷார்ட்டாக அந்த சேனலை பற்றிய விஷயங்களை நம்ம போடலாம். இல்லை ஏதாவது முக்கியமான வீடியோவை அதில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த வீடியோவும் இல்லை, அதனால் இதில் வீடியோ காட்டல. நீங்கள் ஒரு வேளை வீடியோ போட்டிருந்தீங்கன்னா இதில் வீடியோ ஷோ ஆகும். அது நீங்கள் எந்த வீடியோவோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அடுத்து ஃப்யூச்சர் வீடியோ ஃபார் ரிட்டன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்மளோட சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, மீண்டும் அவங்க ஹோம் பேஜுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி இப்போ செட்டிங் பண்ணலாம். அதுக்கான ஃபியூச்சர் தான் இது. இதுவும் சேம் மெத்தட் தான். ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் எந்த வீடியோவை கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங். இப்போ நம்ம இன்னும் இமேஜ் அப்லோட் பண்ணல. இதில் நீங்கள் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா இதில் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிக்கும். அடுத்து பேனர் இமேஜ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்குது. ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சேனலை எதை பற்றி போட போகிறாங்க அப்படிங்கிறத அந்த பேனரில் அவங்க உருவாக்குவாங்க. இது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வீடியோ வாட்டர் மார்க். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்த வீடியோவில் எப்படி அதை நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாக உருவாக்குறது, அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறங்க சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது
நேரடியாக வீடியோ பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த சேனலை பற்றி என்ன எழுத விரும்புகிறீங்களோ, நீங்கள் உங்கள் சேனல் எது சார்ந்ததோ அது சார்ந்த விஷயங்களை இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வர நபர்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இது. லிங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோசியல் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் நேரடியாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அவங்கவுங்க யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இங்கிருந்து நேரடியாக உங்களோட சோசியல் அக்கௌண்ட்டை அவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்காக இதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. இதை நான் டம்மியாக தான் உருவாக்கியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக. அதனால தான் இதில் நான் எதுவுமே ஃபில்லப் பண்ணல. நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நேரடியாக செட்டிங்ஸில் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் சேனலை உருவாக்கும் போது கேட்காது, நீங்கள் செட்டிங்ஸில் வரும்போது தான் பார்க்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே சேனலை ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செட்டிங்ஸ் மாற்றிக்கங்க. இப்போ நம்ம இந்தியா கொடுத்துடலாம். ஓகே, இதுதான் கீவேர்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் சேனலுக்கான கீவேர்டு. உங்கள் சேனல் எது சார்ந்ததோ அது சார்ந்த கீவேர்டை நீங்கள் இதில் கரெக்டாக கொடுத்து வைக்கணும். இந்த செட்டிங்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட சேனலை சிறந்த முறையில் ரேங்க் பண்ணுறதுக்கு இது உதவும். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு நான் உருவாக்கியிருக்கிறேன். அப்போ இது என்ன குக்கிங் சேனல். அப்போ இது சார்ந்த கீவேர்டை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கமா போட்டிங்கன்னா இப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அது தனித்தனியாக கீவேர்டாக மாறிக்கும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதாவது உங்களோட சேனலோட நேம் கொடுங்க, உங்களோட பேர் கொடுங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் கொடுங்க. இந்த சேனல் எது சார்ந்ததோ அது சார்ந்த கீவேர்டெல்லாம் அதில் நீங்கள் யோசித்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் யூடியூப்பில் எடுத்தது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், சமையல் குறிப்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யூடியூப்பில் இப்படி அடிக்கிறோம் பாருங்கள், சமையல் குறிப்பு தமிழ், சமையல் குறிப்பு தமிழ் வெஜ்ஜு, இந்த மாதிரி நிறைய வருது இல்லையா. இதையெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கொண்டு போய் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கு எந்தெந்த பேர் தேவையோ இப்படியே அடித்து யூடியூப்லேருந்தே அந்த கீவேர்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அங்கே உங்கள் சேனலில் பயன்படுத்துங்க. இந்த கீவேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சரியான முறையில் நீங்கள் கீவேர்டு எடுத்து பயன்படுத்திக்கங்க. அடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸை பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேப்ஷன், அதாவது நீங்கள் தமிழில் பேசுவீங்க, அது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டுருக்கும். பொருத்தமில்லாத கீவேர்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படின்னு இதை தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா பொருத்தமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அதில் காட்டாது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஷோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டு. இந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்கள் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்க்க முடியாது. அதனால் உங்களை யாராவது என்னப்பா இவ்வளோ கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அதை கொஞ்சம் வளர்ச்சி ஆகிற வரைக்கும் எடுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, அதாவது நம்மளோட சேனல் இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலை. இதை வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் 15 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோக்களை நம்ம போட முடியும். அப்போ இதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா 15 நிமிஷம் உள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் 15 நிமிஷத்துக்கு மேலே போகும்போது அது சேனலில் அப்லோட் ஆகாது. அதனால் இதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதுபோக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வெரி ஃபோன் நம்பர் இருக்கா, இதை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
செல்லுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதா இல்லை வாய்ஸ் பண்ணுறதான்னு கேட்குது. நம்ம டெக்ஸ்டே கொடுத்துடலாம். இப்போ இதில் செல் நம்பர் கொடுக்கணும். செல் நம்பர் கொடுத்துடலாம். ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோட் எடுத்து நம்ம அங்கே அடிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இந்த செக்ஷனில் அவ்வளோதான். அடுத்து அப்லோட் டிஃபால்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில செட்டிங்ஸை மாற்றி வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு முறையும் வீடியோவில் போய் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நேரடியாக பப்ளிக் போகிறதா இல்லை ப்ரைவேட்டில் போகிறதா அன்லிஸ்ட் பண்ணுறதான்னு கேட்குது. நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுருங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் காப்பிரைட் பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா ப்ரைவேட்டில் நம்ம போட்டு அப்லோட் பண்ணும்போது நம்ம சேனலை அதை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் ப்ரைவேட்டில் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில டேகை ஒவ்வொரு முறையும் கொடுக்குறதுக்கு பதிலாக இதுலேயே நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த டேகை வந்து கொடுத்துருக்குறேன். என்னோடய பேரை கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகுன்னா நீங்கள் அடுத்த முறை வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே உள்ளே வந்துடும். அதுக்காக இது நம்ம இந்த செட்டிங்ஸ் கொடுக்குறது. அடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸு வாங்க. இது வந்து நீங்கள் எந்த மாதிரி லைசன்ஸை பயன்படுத்த போகிறீங்க. இப்போ முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த வீடியோவாக இருந்தால் நீங்கள் இந்த லைசன்ஸ் கொடுத்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுறீங்க, அடுத்து உங்களோட வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸை கொடுத்துக்குங்க, ரெண்டாவதாக இருக்கக்கூடியதை. அடுத்து கேட்டகரி, நீங்கள் உங்களோட சேனல் வந்து என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளது வந்து சமையல் கேட்டகரி அப்படிங்கிறனால நான் இதை கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன எது சார்ந்து வீடியோ போடுறீங்களோ அது சார்ந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாங்குவேஜ், இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க மாட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் எடுத்துக்குது. அதனால் நீங்கள் தமிழில் வச்சுருங்க. நீங்கள் தமிழ் வீடியோ தானே போடுறீங்க அப்படின்னா தமிழில் வச்சுருக்குங்க. அப்புறம் கமெண்ட், அதாவது ஒவ்வொரு கமெண்டும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வேணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகட்டுமான்னு கேட்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிற மாதிரியே ஆல் கமெண்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை சேவ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து மறுபடியும் செட்டிங்ஸ் கொடுங்க. சேனலுக்கு வாங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறத இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக இந்த ப்ரௌசர்லேயே காட்டும். இது தேவைன்னா ஆன் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கூகுள்லேருந்து ஏதாவது அப்டேட், யூடியூப்லேருந்து உங்களுக்கு அப்டேட் ஏதாவது இருந்தால் அவங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ரைவசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளேலிஸ்ட்டு வந்து பொதுமக்களுக்கு தெரியாத மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் பொதுமக்கள் உங்களோட ப்ளேலிஸ்ட்டை வியூ பண்ணி பார்க்க முடியும். அதனால் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸுக்கு வாங்க. யூசர் ஐடி இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் நோட் பேட்லேயோ அல்லது உங்களோட நோட்லேயோ எதுலேயோ ஒன்றில், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இதை காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சேனல் வந்து ஒரு வேளை, அதாவது பாதுகாப்பாக இருக்குன்னு நம்புவோம், ஒரு வேளை ஏதாவது ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஐடியை சொல்லி தான் நம்மளோட சேனலை மீட்க முடியும். அதே மாதிரி சேனலோட ஐடி, இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இது முக்கியம். யூசர் ஐடி, சேனல் ஐடி. ஓகே நண்பர்களே, செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதை பொறுமையோடு நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.